நமக்கு கிரைசிஸ் அதில் தான். நான் கூட ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன் எல்பிஜி நம்ம இந்தியாவிலேயே இருக்கே அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்தியாவில் ரொம்ப கம்மி பர்சன்ட். இப்போ இந்த கிரைசிஸ் வந்தனால நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. எல்பிஜி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இன்னும் அதிகரிச்சிட்டாங்க. 10% என்னமோ அதிகரிச்சிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்க சோர்ஸ் வச்சு எதுக்கு நம்ம வந்து, ஆனால் வந்து உடனேலாம் கொடுத்துட முடியாது. மக்கள் நினைப்பாங்க சரிடா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து அது பண்ண போகிறாங்க, ஸோ நமக்கு பிரச்சனை இல்லை எடுத்த உடனேலாம் வந்துடாது. நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து சப்ளை வரும். அதுவே வந்து ரொம்ப நாள் ஆகும் நமக்கு. நமக்கு தெரியாது. நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஓகே நம்ம நாட்டில் பண்ணுறாங்க நமக்கு வந்துடும்னா நிற்க முடியாது கண்டிப்பாக. அண்ட் வந்து இங்கே வந்து எங்கேயும் வந்து தட்டுப்பாடுகள்னு ஒன்று கிடையாது. நமக்கு கம்மியாக இருக்குது, ரிசோர்ஸ் கம்மியாக இருக்குன்னு கிடையாது. நம்மளால் இங்கே வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. இப்போ அங்கேயே வந்து அவ்வளோ வெசல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 3000 வெசல்ஸ் வந்துட்டு அந்த ஒரு வாட்டர் பாடி கிட்டே நிற்குது. ஈரான் பக்கமே வந்து நின்றுட்டு இருக்குது. அவங்க யாராலையும் இந்த பக்கம் வர முடியல, அந்த பக்கமும் போக முடியல. எப்போவுமே ஒரு நாளுக்கு எத்தனையோ பேரல்ஸ் வருமா, ஆனால் இப்போ வந்து 20 மில்லியன் பேரல்ஸ் ஒரு நாளுக்கு கட் ஆஃப் ஆகிட்டே இருக்குது.